என் பேர் வந்து அனுஷா. நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் தமிழ் எக்ஸாம் எழுதணும். ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. பேப்பர் எல்லாம் மிஸ் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரியே வந்தது. அவங்க சொன்னதெல்லாம் படிச்சுட்டு நாங்கள் நல்லா எழுதணும். என்னோட பேர் அமுல்யா. இன்னைக்கு எங்களுக்கு தமிழ் எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் வந்து நான் கொஞ்சம் கவனம் செலுத்தினேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நான் வந்து எப்போவுமே 2 மார்க் 3 மார்க் அவ்வளோ பார்க்க மாட்டேன். இந்த வாட்டி அது பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 2 மார்க்ஸ் தனியாக, 3 மார்க்ஸ் தனியாக, 1 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக, அந்த மாதிரி பிரிச்சுட்டு படித்தா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எழுதி பார்த்து படிக்கிறது? ஆமாம், எழுதி பார்த்து. இப்போ நீங்கள் அங்கே டீச்சர்ஸ் சொன்ன கொஷின்ஸ் தான் அதிகமாக வந்துருக்குதா, இல்லை நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்க இதை படிக்கிறதுக்காக? டீச்சர்ஸ் சொன்னது அதை வச்சு நானும் ஒன்றா படித்தேன். ஆனால் டீச்சர்ஸ் சொன்னது நிறைய வந்துச்சு எனக்கு தெரிஞ்சது. ஈஸியாக இருந்துச்சு. படித்ததே தான் வந்துச்சு. டஃப்பாக இருக்கும் நினச்சானா ஈஸியாக தான் இருக்கு. எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. 1 வேர்ட் கொஞ்சம் ஏதோ டஃப்பாக எனக்கு இருந்துச்சு. எல்லாமே ஈஸி. டைம் கரெக்டாக இருந்துச்சு. எங்கே முடிக்க முடியாமல் இருந்துச்சா நான் கரெக்டாக இருந்துச்சு. எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மார்க்கில் வந்து 2 தெரில, மிச்சம் எல்லாமே எழுதணும். மனப்பாடமும் ஈஸியாக தான் வந்துச்சு. திருக்குறளும் ஈஸியாக தான் வந்துருச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் நல்லா எக்ஸாம் எழுதிருக்கேன். செம்மையாக எழுதிருக்கேன். செம்மையாக மார்க். எல்லாம் வந்து ஓனா நம்மளே எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு. பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு. எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக ஈஸி தான். நல்லா எழுதியிருக்கோம். நாங்கள் படித்ததெல்லாம் நிறையவே கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் சிலதெல்லாம் ஓன் கொஸ்டின் தான், நம்மளே எழுதுறது தான். அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து இல்லை, கடைசி நேரத்தில் தான் ஸ்பீடாக எழுதி வச்சோம். எழுதியிருக்கோம் முழுசா. ஃபுல்லாக எழுதணும். மிஸ் சொன்னது தான் வந்தது. மிஸ் சொன்னது ஒரு ஏலையும் சொன்னது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் சொன்னாங்க. அது எல்லாமே வந்துச்சு.